இந்த புதிய பணியாக நடக்கக்கூடியாக ரூத் வசந்தி குடும்பத்தினர், சிறு ஸ்டெஃபி, ஜெய்சன், ராய் குடும்பத்தினர் தன்னுடைய கருத்துக்களுக்காக ரோசா, பிரஸ்டோ, ரோசா, டென்சி, சிலிட்டி, கிறிஸ்மஸ் கருத்துக்களுக்காகவும் இறைவன் அளித்த ஆக்டிராஜ் மற்றும் ஆரோக்கியராஜ் இந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த புதிய பணி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவோடு இணைந்து அவர் துன்பத்தில் பங்கு கொண்டு மகிழ்ச்சியை நாம் ஆட்சி பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருமுழுக்கு வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே விசுவாசத்தை உறுதியாக இருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த நாள் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வழியாக நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தப்படவும் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தப்படவும் நாம் கேட்போம். தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் எண்ணி மனதில் கேட்போம். சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காகவே எல்லாருடைய இறைவனாகிய இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் எளிதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தள்ளும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்று ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து கிளையின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் பிரிக்கப்பட்ட யாழ் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருந்த கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோயிசு பாடலை ஆட்டுக்குட்டியின் பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல் பெரியவன, வியப்புக்குரியவன, மக்களிடத்தில் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. வல்லது எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியவை. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியவை. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியாபக செயல் புரிந்துள்ளார். அவருடைய வடக்கரமும் புனிதமிக்க பயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளது. பல்லவி எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியவை. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கொண்டார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அவருடைய விடுதலை கண்டார். பல்லவி எல்லாம் வல்லவரே, செயல்கள் வியப்புக்குரியன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறவைப்பாயும் முழங்கிடுக. ஆறுகளே கைப்பற்றுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகிறார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களிடத்தில் நேருடன் ஆட்சி செய்வார். பல்லவி எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்குமறை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சொல்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21. வாழ்தல் விரிவாக 12 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடம் ஆளுநரிடம் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு ஞாபகத்தையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்க்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களோடு சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலையில் ஒன்று கொண்ட விடலை விடாது. நீங்கள் மனபுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே மகிமை. இயேசுவே ஆராதனை. ஹalleluya. ஹalleluya. நன்றியே வாழ்க. நன்றியே வாழ்க. கிறிஸ்துவின் இந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவராக வாழ்வது என்பது கிறிஸ்துவாக வாழ்வதுதான். 1 யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அவராகவே வாழ முற்பட வேண்டும், அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று யோவான் சொல்வார். அவர் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வது என்பது கிறிஸ்துவாக வாழ்வதுதான், கிறிஸ்துவாக வாழ்ந்தார். அவர் தன்னையே நமக்காக நம் பாவங்களுக்காய் கையளித்தார்.
அவர் கிறிஸ்து அவர் தன்னையே நமக்கு கையளித்தார். எவ்வாறு கையளித்தார்? துன்பங்கள் வழியாகவே அவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்தார். எனவே நாமும் அந்த கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். திருக்குறள் 14:22 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், துன்பங்கள் வழியாகவே நாம் இறை ஆட்சியை பெற்றுக் கொள்ள முடியும். ஆக நாம் துன்பங்கள் வழியாக தான் இந்த இறைவனுடைய மகிமையை ஆட்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த துன்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து. எபிரேயருக்கு எழுதிய 12ஆம் அதிகாரம் 2வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து தாமே துன்புற்று நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டினார். ஆக எவ்வாறு கிறிஸ்துவாக வாழ்வது என்பதற்கு, எவ்வாறு கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பதற்கு கிறிஸ்து தான் முன்னுதாரணம். என்றால் அவர் தாமே துன்பப்பட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் காட்டினார். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் வாழ்க்கை அல்ல. பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம் அல்லது ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வருகிறோம் அல்லது நமது புனிதமிக்க காட்டினை நாம் தவறுவதில்லை, நல்லவர்களாக வாழ்கிறோம், அடிக்கடி பாவசம் செய்கிறோம். இவையெல்லாம் வாழ்ந்து போன வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் எதற்காக வருகிறது? கிறிஸ்துவை பின்பற்றியதற்காகவா என்று நாம் சிந்தனை பண்ணலாம். அதற்காகத்தான் மத்தேயு 5:11 ஆண்டவர் சொல்வார், என் பெயரின் பொருட்டு உங்கள் மீது இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லுவார்கள், உங்கள் மீது வசைக்குவார்கள், உங்களை பழித்துரைப்பார்கள், உங்களை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்வார்கள், அவமானப்படுத்துவார்கள். நீங்கள் கலங்காதீர்கள், தைரியமாயிருங்கள், என்றால் உங்கள் கைமாறு என்னிடத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய கைமாறு என்பது இந்த உலகத்தில் அல்ல, விண்ணகத்திலே. நமக்கான கைமாறு விண்ணகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கான மகிமை விண்ணகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மகிமை, இந்த அருமையான இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மனமுடியோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், மனமுடியோடு இருக்க வேண்டும். ஆனால் இந்த வாழ்க்கையில எதற்காக இந்த துன்பங்களை நாம் நினைக்கலாம்? இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அழகான பதிலை தருகிறார். எதற்காக துன்பங்கள்? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் இத்தகைய துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது கவலைப்படாதீர்கள், அவை என்னை குறித்து சான்று பகர உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக நமது வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உங்களுடைய எல்லா சூழ்நிலையும், உங்களுடைய தோல்வியும் வெற்றியும் அவமானத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நன்மை தரத்திலும் மகிழ்ச்சியும் துக்கத்திலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கு வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். என்றால் சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்காக வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 5:5 வாசிக்கிறோம், சாத்தான் அவன் கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுந்தனாக தேடியிருக்கிறான் என்றால் அவன் ஒரு பொய்யன். அவனுடைய செய்து 44 ஆண்டுகள் சொல்வார், சாத்தான் துவக்கத்திலிருந்து ஒரு ஏமாற்றுகிறார். அவன் ஒரு பொய்யின் தலைவன் என்று சொல்லுவான். இந்த பொய்யனுடைய வேலை என்ன? இந்த சாத்தானின் வேலை என்ன? மக்களை கடவுளுக்கு எதிராக திரும்புவது, மக்களை கடவுளுக்கு எதிராக தூண்டிவிடுவது, நமது உள்ளத்தையும் எண்ணத்தையும் அவன் குழப்பி கடவுளோடு நம்மை பிரிப்பதுதான் சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. அவன் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுப்பதுதான் சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. ஆக நாம் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறது உறுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். துன்பத்திலும் துயரத்திலும் பேதுருவின் வரலாறு சொல்லுவார், 1 பேதுரு 4:13 வாசிக்கிறோம், உங்கள் துன்பங்கள் கிறிஸ்துவின் துன்பங்களோடு நீங்கள் பங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மகிழுங்கள். உங்களுடைய துன்பத்திலே நீங்கள் மகிழுங்கள். ஏனென்றால் இயேசுவின் துன்பத்தோடு நானும் பங்கு வருகிறேன், அந்த இயேசுவின் துன்பத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மகிழுங்கள் என்று சொல்லுவார். பிலிப்பியர் 1:20 வாசிக்கிறோம், அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ மட்டும் அழைக்கப்படவில்லை, இயேசுவை போல அவரோடு இணைந்து துன்புறவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து துன்புறுவதற்கான ஒரு அழைப்பு, இயேசு போல இணைந்து துன்புறுவதற்கான அழைப்பு. எனவேதான் தெற்சிலியன் என்ற ஒரு புனிதர் சொல்வார்,
விசுவாசிக்கிற மறைசாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று சொல்லுவார். ஒவ்வொரு மறைசாட்சியின் இரத்தத்தை சிந்தி இந்த மண்ணிலே அவர்கள் உதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவார். இந்த சிறியன் அவர் சொல்லுவார், ஒவ்வொரு முறை நாம் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக துன்புறுகின்ற பொழுது விண்ணகம் திரட்டப்படுகிறது என்று சொல்லுவார். ஆக இந்த விண்ணகம் நமக்காக திரட்டப்பட வேண்டும் என்றால் நமது துன்பங்கள் துயரங்களை நாம் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்வோம். இறுதி வரை நாம் மனமுடியோடு இருப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கிறிஸ்துவை அறிவிக்க வாய்ப்பை தேடுவோம், இறைவனை தேடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளுடைய எல்லாரும் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரே, உம் பெயரில் மாட்சிக்கு ஒப்புக்கொடுக்குமாறு இரண்டையும் திருப்படைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிந்துரைகளுக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிவான செய்கிறாக நிகரானவர்களாகிய இயேசுவினாலே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமையை மீட்கக்கூடிய சிறப்பாகும். எங்கள் உங்களுடைய நோக்கு தேவையில்லை. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்முறையாளர்களே. நாங்கள் உங்களை உணர்ந்து உமது ஆட்சியை உறுதிப்படுத்தாதீர்கள். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உங்களை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது, உமது ஆட்சியான உடனடியே ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். அவர் அப்பத்தை செலுத்தி அதை விட்டு தம் சிலருக்கு அனைவரும் இதிலிருந்து பெற்று உணர்வு. ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணர்வு. கிண்ணத்தில் எடுத்து வீட்டு
தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வளருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை என்ற கருத்தில் இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் பொழுது வாழ்ந்து நாமத்தை மீட்பதற்கு பின்னரை கொடுக்கின்றோம். உன் திருமுறைக்கு உயிர்ப்புடைய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். என் கிறிஸ்துவின் உடலில் நடந்தது அவரோடு தூய ஆவியாரோடு செல்ல வேண்டும் என உங்களை கொண்டாடுகின்றோம். ஆகவே வரவேற்கும் உமது திருவகையை நினைவுகொண்டது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருவிழைகளும் அவரோடு உமது திருவகையை நினைவுடன் செல்கிறோம். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்ததுடன் ஒரு திருவுரையும் எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் கண்டித்தால் எங்கள் தாய் பாதுகாப்பான முடிவடையார் அவருடைய கணவரான யோசித்து புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உண்மதவராக எங்கள் புனிதன் அனைவரும் நாங்கள் இடைவாழ்வுக்காக உம் திருமணம் இயேசு கிறிஸ்துவிற்காக உங்களை புகழ்ந்தேற்றி வரவழைத்து இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் யாதொரு கடந்தோம் என நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை கொடுத்து விட்டு செல்கிறேன், என் அமைதியை கொடுத்து வருகிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை உமது திருவையில் அமைதியை நோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமைப்படுத்த என்று ஆட்சி செய்கிறார். நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒரு சபையை
நன்றி உரிமைக்காக எல்லா பொருள்களையும் இப்புனிதத்தில் நாங்கள் பங்கேற்று மகிழச் செய்கிறீர்கள். அதனால் நாங்கள் நம்மிடமிருந்து வருவதற்கு அருள்புரிவீராக. எங்களால் இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆகவே உங்களை பாதுகாக்க உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் உங்களுக்கு காப்பாற்றுவதற்கும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் பெயர் இருப்பாராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. நன்றியும் அன்னையின் ஆசீர்வாத சென்று வாழுங்கள்.
திருமணம் வாழ்வில் வளரட்டும். இதயம் மகிழுதா உயர்வரை இதை